எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கோலா உருண்டை தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோலா உருண்டைக்கு நான் எலும்பு இல்லாத கறியாக ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்துக்கிட்டேன். எலும்பு இல்லாமல் எடுத்துக்கங்க, அதான் நல்லாயிருக்கும். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு 50 கிராம் அளவு பொட்டுக்கடலை. கோலா உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு வானல் வச்சு 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4, பெருஞ்சீரகம், பட்டை, அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். அதிலே கொஞ்சம் திட்டமாக உப்பும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே மிக்சியில் தான் போட்டு அரைக்கணும். அதனால் நான் அதுக்கு முன்னாடியே மிக்சியில் பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கினேன். அப்படி அரைச்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க நல்லா வரும். வதக்கி வச்சிருந்ததெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைக்க வேணாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். மசாலா அரைச்சிட்டு வந்த ஜார்லேயே நம்ம சிக்கனையும் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வர்றது தான், அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா தான் கலக்க போகிறோம். அரைச்சின்னு வந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொட்டி கலந்துக்கலாம். கோலா உருண்டைக்கு தேவையான உப்பை நம்ம மசாலா வதக்கும் போது அதிலே நான் போட்டேன். இப்போ தனியாக போட்டால் திட்டா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குன்னு அதிலே போட்டு அரைச்சி ஒன்றா கலந்துக்கலாம். அது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவை போட்டு பிசைஞ்சு நம்மளுக்கு திட்டமான சைஸில் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு வானல் காய்ஞ்ச உடனே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் திட்டமான சூடில் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை நல்லா வெந்து வரும். திட்டமான சூடில் போட்டால் தான். நான் 1/4 கிலோவுக்கு கம்மியான சிக்கன் தாங்க போட்டேன். எனக்கு 20 உருண்டைக்கு மேலே வந்தது. நம்ம திட்டமான சைஸில் பிடிச்சி எண்ணெய் திட்டமான சூடில் இருக்கும்போது போட்டாலே நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டோன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே அப்படியே பச்சையாக இருக்கும், கறிலாம் வேவாமே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் உருண்டையெல்லாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கும் செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.